ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றம். புதுச்சேரியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் பறிமுதல். தொழிற்சாலை குடோன்களுக்கு சீல் வைத்து சிபிசிஐடி காவல்துறை அதிரடி. புதுச்சேரியில் 650 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் சாலை விரிவாக்கத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க நடவடிக்கை. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். பொதுப்பணித்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ள நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலாக கனமழை பெய்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. மாலை வேளைகளில் இருள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தீவிரமடைந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை நோக்கி 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நகரும் என்பதால் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என்பதால் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதால் கடலில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியாக புதுச்சேரி அரசின் பேரிடர் மேலாண்மை துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தொழிற்பேட்டையில் சிபிசிஐடி காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சன் பார்மசி என்ற நிறுவனத்தின் பெயரில் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இது தொடர்பாக சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் போலி மாத்திரைகளை மொத்தமாக விற்பனை செய்ததாக சீர்காழியைச் சேர்ந்த ராணா, காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் உள்ளிட்ட 2 பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா, மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் என்ற தொழிற்சாலை நடத்தி வருவது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் அங்கு சோதனை நடத்த சென்றனர். அப்போது தொழிற்சாலையின் கதவு மூடி இருந்ததால் காவல்துறையினர் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அங்கு அட்டை பெட்டிகளில் போலியான மாத்திரைகள் மற்றும் அதை தயாரிக்கும் எந்திரங்கள் இருந்தன. உடனே இதுகுறித்து காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை தலைவர் சத்யசுந்தரம், காவல் ஆய்வாளர்கள் ஸ்ருதி, ரகுநாயகம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் இந்துமதி, ஜெனிஃபர் மற்றும் அதிகாரிகள் மருந்து தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வுகள் செய்தனர். அப்போது அங்கு இருந்த மாத்திரைகள் போலியானது என தெரியவந்தது. அவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஆய்வுக்காக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மேட்டுப்பாளையம் மற்றும் குருமாம்பேட் பகுதிகளில் மொத்தம் 4 குடோன்களில் போலி மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.
அந்த மாத்திரைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் தொழிற்சாலை மற்றும் குடோன்கள் மூடி சீல் வைக்கப்பட்டன. இதுகுறித்து மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் கூறுகையில், பறிமுதல் செய்யப்பட்ட போலி மாத்திரைகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என்றும், இதை தயார் செய்ய பயன்படுத்தப்படும் எந்திரங்கள் ஒவ்வொன்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கும் என்றும் தெரிவித்தனர். இன்னும் 6 குடோன்களில் தொடர்ந்து சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே மொத்த மதிப்பு தெரிய வரும் என்றும் கூறினர். இந்த வழக்கில் 10க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாகவும், தலைமறைவாக உள்ள அவர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 650 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்கத்திற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை இடையே 436 கோடியில் பாலம் அமைக்கும் பணியை மத்திய மந்திரி நிதின் கட்கரி துவக்கி வைத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கையை ஏற்று 650 கோடி மதிப்பில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் முதல் அரியாங்குப்பம் வரை 4 மேம்பாலம் மற்றும் அரியாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையில் 4 வழிச்சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மத்திய மந்திரி நிதின் கட்கரி அறிவித்திருந்தார். தற்போது அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அளிக்கும் வகையில் ஒரு நிறுவனம் நியமிக்கப்பட உள்ளது. இதற்கான டெண்டர் விடும் நடவடிக்கையை மத்திய அரசு துவக்கியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் கேட்டபோது, புதுச்சேரி இந்திரா காந்தி சிலையிலிருந்து அரியாங்குப்பம் வரை 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் மற்றும் அரியாங்குப்பத்திலிருந்து முள்ளோடை வரை 13.4 கிலோமீட்டர் வரை 4 வழிச்சாலை என மொத்தமாக 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஆலோசனை அளிக்க நிறுவனம் நியமிக்கப்பட உள்ளது என்றும், இதற்கான டெண்டரை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். டிசம்பர் 31ஆம் தேதி டெண்டர் இறுதி செய்யப்படும் என்றும், விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க 1,87,00,000 ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டெண்டரில் தேர்வு செய்யப்படும் நிறுவனம் 120 நாட்களில் திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசிடம் வழங்கும் என தெரிவித்த அவர், ஒப்புதல் கிடைத்ததும் பணிகள் முறையாக தொடங்கப்படும் என்றும், இதற்கான முழு தொகையையும் மத்திய அரசை ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 14 ஆண்டு காலமாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், சம வேளைக்கு சம ஊதியம் என்ற நீதிமன்ற உத்தரவை மதித்து நிரந்தர ஊழியர்கள் செய்யும் அதே வேளையை வவுச்சர் ஊழியர்களுக்கு முறைப்படுத்தி வழங்கிட வேண்டும், கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் அதிகாரிகளின் தவறுகளால் விடுபட்டு தற்போது இணைக்கப்பட்டுள்ள 89 வவுச்சர் ஊழியர்களுக்கு முன் தேதியிட்டு நிலுவை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100, SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. மத்திய அரசின் புதிய தொழிற்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக புதிய தொழிற்சட்டங்களை அமல்படுத்தியுள்ள மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும், மத்திய அரசு அறிவித்துள்ள 4 புதிய தொழிற்சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். பிரேமதாசன் முன்னிலை வகித்தார். ராதாகிருஷ்ணன், முனுசாமி, ஜவஹர், களிய பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளுமாறு
பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே வீடுகளில் அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மாறி புதுச்சேரி கடற்கரைக்கு இணையாக நகர்ந்து செல்லக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக புதுச்சேரியில் 28ஆம் தேதி முதல் வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களை இலவச அழைப்பு எண்களான 10771070 என்ற எண்களில் தகவல் தெரிவிக்கலாம் என்றும், அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை மற்றும் ஆலோசனைகளை தெரிந்து கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செயலியை செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். இடி மின்னல் நேரங்களில் வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குழந்தைகளை வெளியே விளையாட அனுமதிக்கக்கூடாது. மின்கம்பிகள் அறுந்து விழுந்து கிடந்தால் அதன் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அத்தியாவசிய மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கிய பகுதிகளில் வாகனம் இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து முக்கிய ஆவணங்களையும் நீர் புகாமல் பைகளில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும், மின்னல் ஏற்படும் போது செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கைகளை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 4 குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அரசு குடிமைப்பணி அதிகாரிகள் 4 பேருக்கு தற்காலிக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும், புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சாந்தி, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காலாள்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மத்திய சிறைச்சாலை தலைமை கண்காணிப்பாளராகவும், கல்வித்துறை இணை இயக்குநர் மோகனசுந்தரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநராகவும் பொறுப்பு வகிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். மழைக்காலத்தில் பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்த வேண்டுமென முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து புதிய காற்றழுத்த பகுதி உருவாகுவதன் காரணமாக எதிர்வரும் நவம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் என வானிலை மையம் அறிவித்துள்ளது என்றும், மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் செயல்படும் வகையில் மாற்றப்படுவது அவசியமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் நேரங்களில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், கடந்த மழைக்காலத்தில் ஏற்பட்ட முன்னேற்பாடற்ற வெள்ளப்பெருக்கு மற்றும் அதன் தாக்கங்களை கருத்தில் கொண்டு மழை அதிகமாக தேங்கிய பகுதிகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு நீர் நிற்காத வகையில் தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் சூழல் ஏற்பட்டால் அப்பகுதி மக்களை அருகிலுள்ள அரசு பள்ளிகள், சமுதாய நலக்கூடங்கள் போன்ற பாதுகாப்பான தற்காலிக முகாம்களுக்கு உடனடியாக மாற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும், படகு உள்ளிட்ட அவசரகால மீட்பு வசதிகளை சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பல்வேறு பணிகளில் அனுப்பப்பட்டுள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளை உடனடியாக திரும்ப பெற்று மழை நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவசர கால உதவி மையங்கள் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த மழை ஏற்படுத்திய அனுபவத்தை கருத்தில் கொண்டு இந்த முறை புதுச்சேரி மக்கள் எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து தக்க முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி.
தங்கம் 1 கிராம் 11,710 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.